உங்களுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 42 பாயிண்ட் பிளஸ்லையும், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 301 பாயிண்ட் பிளஸ்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 22,660 650 வரைக்கும் போயிட்டு திருப்பி 22,500 வந்துட்டு திருப்பியும் 650 போயிட்டு திருப்பியும் 500 அப்படிங்கிற நல்ல ஒரு மூவ்மெண்ட், வால்டைல் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். கிட்டத்தட்ட 49,000க்கும் 48,500க்கு இடையில தான் மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இன்னைக்கு. சரிங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லெவல்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 600ம் அதுக்கு மேல 660 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500ம் அதுக்கு கீழே வந்ததுன்னா 400. ஓகேங்களா? 22,400 தான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் எந்த சேஞ்சஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 48,500 அதுதான் வந்து அடுத்த சப்போர்ட் லெவல். இதுக்கும் மேல போச்சு அப்படின்னா 49,300 அதுக்கு மேல 49,600. ஸோ இந்த லெவல்ஸ் தான் வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு எப்படி மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,500 எங்கேயுமே பெரிய அளவுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அது ஒரு 30 லட்சம், இங்க வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம். ஓகேங்களா? பெரிய அளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. அப் சைடும் போகலாம், டவுன் சைடும் போகலாம். இப்ப நமக்கு 22,500ல கால் ரேட் புட் ரேட்ஸ் அதிகமா இருக்கிறதுனாலும் 22,600ல கால் ரேட்ஸும் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸுக்கான புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? 22,500க்கான கால் ஆப்ஷனும் 22,600க்கான புட் ஆப்ஷனும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ நிப்டியை பொறுத்த 22,500க்கான கால் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவல் இப்போ ஒரு லோவை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த லோவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 504 ரூபாய் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு அங்கதான் வந்து செல்லிங் ஆச்சு. திருப்பி இங்க சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி அதே பாயிண்ட் தான் வந்து 3வது டைமும் இந்த மார்க்கெட்டை இந்த லெவலை பிரேக் பண்ணவே முடியல. 504ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். 504ஐயும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 567, 619 இப்ப அடுத்தடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் வந்து 456 பிரேக் பண்ணுது அப்படின்னா 411 வரும். அதையும் பிரேக் பண்ணா 372. அதுதான் அடுத்தடுத்த லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்டுக்காக பார்க்கும்போதும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 22,500க்கான கால் ஆப்ஷனுக்கு உண்டான லெவல்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. நான் நேற்று கொடுத்த இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 22,600க்கான புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கு வந்த லோ பாத்தீங்க அப்படின்னா 357. ஓகேங்களா? ஸோ அதுவும் 388ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு மேல போனா 479, அதுக்கு மேல 536. அதான் அடுத்தடுத்த டார்கெட் லெவல்ஸாக ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க வந்து நாளைக்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மேல எல்லாம் மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பாத்தீங்கன்னா இந்த லெவலில் ஒரு கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் இந்த லெவல்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. நீங்க ஒரு புட் ஆப்ஷன் எடுக்க போறீங்க, இந்த கால் ஆப்ஷன் எடுக்க போறீங்கன்னா இந்த லெவல்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா எடுங்க. ஏன்னா நான் கொடுத்துருக்க லெவல் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பையிங், அதே பையிங் தான் இன்னைக்கும் 3 தடவை அதே இடத்துல மார்க்கெட் என்ன இருக்கு பையிங் ஆயிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த லெவல்ஸ்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா பை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து டார்கெட்டா வச்சுக்கோங்க அடுத்தடுத்த லெவலை. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து பிரீமியம் சார்ட்டை காட்டுறது. ஓகேங்களா? அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு 49,000 இருக்கு தெரியுங்களா? இங்கேயும் பாருங்க, எங்கேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஸோ அதனால வந்து இதுக்கும் லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 49,000 இருக்கிறதால 49,000க்கான கால் ஆப்ஷனும் 49,000க்கான புட் ஆப்ஷனும் நம்ம பார்த்துறோம். ஓகேங்களா? ஸோ எங்கேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு அதிகமா இருந்தா கூட அந்த லெவலை கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்க கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த டைரக்ஷன் போகும் டைரக்ஷனும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத நிலையில இருக்கிறதால
நம்ம அந்த லெவலுக்கு மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? 49,000க்கான கால் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ 49,000 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1201, 1306 இதெல்லாம் அடுத்தடுத்த லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கும் அந்த லெவல் போனா மார்க்கெட் இதுக்கு மேல போனா அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே வருது அப்படின்னா 926 இன்னைக்கு எடுத்த சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தா 699 அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா? அடுத்தடுத்த சப்போர்ட் இது ரெண்டும் தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுது அப்படின்னா தைரியமா என்ட்ரி எடுக்கலாம். இந்த லெவல்ஸ் கீழே பிரேக் பண்ணும்போது நீங்க ஆப்போசிட் சைடு என்ட்ரி எடுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இப்போதைக்கு 49,000க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பேங்க் நிஃப்டியோடைய 49,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மார்க்கெட் 860, 870 அப்படிங்கிற லெவல இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சப்போர்ட் 775, 681. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1045, 1113, 1188 இந்த அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணிக்க. இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுதுன்னா அடுத்த லெவல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இதை உடைக்குதுன்னா ஃபர்தரா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாம் மைண்ட் பண்ணிக்கங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கொடுத்துருக்கிற லெவல்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் பையிங் லெவல்ஸ். ஓகேங்களா? ப்ரீவியஸா எங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ணிக்கிறாங்களோ அந்த லெவல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும். ஸோ அதனால இதையும் வாட்ச் பண்ணிக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரீமியம் சார்ட்ல வந்து எங்க பை பண்றாங்களோ செல் பண்றாங்களோ அந்த இடம் தான் உங்களுக்கு நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால பிரீமியம் சார்ட்டை பாருங்க. பிரீமியம் சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.